அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர் பேச்சை கேட்டு நகைச்சுவை போடாதீங்க. ஆன்லைன் வர்த்தகங்களில் மிகுந்த கவனமாக ஈடுபட வேண்டுமுங்க. கணவனுக்கு மனைவியிற்கும் கண்டிப்பாக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டுங்க. கவனமாக கையாண்டு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளின் நடவடிக்கைகளை நுணுக்கமாக கண்காணிக்க தவறாதீங்க. தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. நெருங்கிய நண்பரே உங்களுக்கு எதிராக காரியம் செய்ய தயங்க மாட்டாங்க. வியாபாரத்தில் வெற்றி கண்டு பணவரவை அதிகரிக்குமுங்க. தொழில்துறைகள் சரளமாக நடக்குமுங்க. ஒத்த கடை யோக நரசிம்மரை வழிபடுங்க.
ஆயுள் விருத்தியாகுமுங்க. சூரியன் செவ்வாயுடன் இணைந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் உதவி கிடைக்கும். அதிகார பதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் உண்டாகும். அரசாங்க ஒப்பந்த தொழிலில் சிறப்படையும். ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும். அரசு தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்புலாம் கிடைக்குமுங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. வெளியூர் பயணம் வெற்றிகரமாக முடிவடையும். கோயில்களுக்காக அதிக செலவு செய்வீங்க. சிவ ஆலயங்களுக்கு மாலை நேரங்களில் சென்று தரிசனம் செய்ய நல்லதெல்லாம் நடக்குமுங்க. ஆதரவற்றவர்களை ஆதரிக்கும் குணமுடைய கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் பொன் பொருள் சேருமுங்க. வாகன யோகம் உண்டாகுமுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள்லாம் நடக்குமுங்க. பயணங்கள்லாம் செல்ல நேரிடுமுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. முன்னேற்றம் காணப்படுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்துக்காக பொருள்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க. எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழடைவீங்க. கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளையும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். பாடங்களை படிக்கிறது பற்றிய கவலை நீங்கும். புதிய நட்பால் மகிழ்ச்சி அடைவீங்க. அவிட்டம் 3-4 பாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய முழு முயற்சியுடன் படிக்க போகிறீங்க. சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் பாடுபடுவீங்க. மதிப்பு மரியாதைலாம் கூடுமுங்க. அரசியல் துறையினருக்கு தங்கள் இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம் தான் இது. புதிய யுக்திகளை கையாண்டு அசத்துவீங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது சதயம். இந்த மாதம் முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமான நிலை காணப்படும். வேலை சுமையை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மை தரும். செல்வ நிலை உயரும். பல வகையிலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறப்போகுதுங்க. புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோயெல்லாம் விலக போகுது. அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்லாம் அடைபடும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும். பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அனுபவபூர்வமான காரியெல்லாம் கை கொடுக்கும். எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைய போகிறீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். கும்பராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரையும் சிவனையும் வணங்கி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது துன்பங்களை போக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அதிசமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1. அதிர்ஷ்டமான தினங்கள் டிசம்பர் 23, 24. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.